Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர்ஸ், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். கரண்ட் ஃபீலிங் அபவுட் யுவர் பர்சன் அண்ட் யூ. உங்களோட நபருக்கு இப்போ உங்களை பற்றின என்ன நினைவுகள் இருக்குது, எப்படி அவர் உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறாரு, உங்களுக்கும் உங்கள் நபர் பற்றின என்ன ஒப்பீனியன் இருக்குது, சாம்வேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸில் பார்க்குறோம். சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்கள் நபர் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறாரு, அப்புறம் உங்ககிட்ட எப்படி உங்களோட மைண்ட் செட் இருக்குது, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க. இது ஒரு எனர்ஜி ப்ரிடிக்ஷன் மாதிரி தான், ஓகேவா. இப்போ கரண்ட்டில் இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு உங்கள் நபர் பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்குது, அவருக்கு உங்களை பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்குது, என்ன நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கான கைடன்ஸை கொடுக்குறாரு. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க, ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க. இப்போ நியூவாக சொல்லிகிட்ருக்காங்க ஹைப் அப்படின்ட்டு. ஓகே, நம்மளோட சேனலை நீங்கள் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்களோ நானும் வந்து ரெகுலராக வீடியோஸ் பதிவு பண்ணுவேன். ஸோ பார்த்து பலனடைங்க. ஓகே, மறக்காமல் லைக்கு ஒரு ஹைப்பு கொடுங்க. கமெண்ட்டில் சாம்வேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் செல்லங்களே. அவர் நம்பர் 44455. ஓகே, சரி. இதில் வந்து நான் 2 பைல் வைக்க போகிறேன். இந்த பைல் ரீடிங் நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த 2 பைல் நம்பர் 1, 2 தான் நான் வந்து வைக்க போகிறேன். அதுக்கும் நான் உங்களுக்கு சஃபல் பண்ணி கொடுத்துட்றேன். 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு எந்த நம்பர் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பைல் நம்பர் 1க்கு. ஓகேவா. அப்புறம் இன்னொரு விஷயம், எஸ்ஆர் நோ கொஸ்டின் இருக்குது. இந்த பைல் ரீடிங் எண்டில் தரப்போகிறேன், சரியா. அந்த 2 பைல் முடிஞ்சதுக்கப்புறமா எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் இருக்குது. உங்களுக்கு கேள்விகள் சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மனதில் நிறுத்திய உங்களோட கேள்விக்கு ஆன்சர் பண்ண வருகிறார். ஓகே, அந்த செக்ஷனையும் பார்த்துக்கோங்க. ரெடியா? பைல் 1, பைல் 2. ஓகே, டீப் ப்ரீத் எடுங்க, கண்களை மூடுங்க. அதை ஏன் பண்ண சொல்கிறேங்கிறதே தெரியும் நம்மளோட ரெகுலர் வியூவருக்கு. சில வியூவர்ஸ்க்கு புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். அந்த லைக்கு ஏன் கொடுக்க சொல்கிறேன்னு, உங்களோட அந்த என்ன சொல்கிறதுன்னா, இந்த சேனலுக்குள்ளே உங்களோட எனர்ஜியை அங்கே கொண்டு வரீங்க. அப்படி வரும்போது நீங்கள், நான், யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ். யூனிவர்ஸ் அப்படின்னா எங்கள் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமா யூனிவர்ஸ் நமக்கு கன்வே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள், நான், யூனிவர்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள், நான், யூனிவர்ஸ். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குது. ஸோ இந்த பவுண்ட்ரிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கல்ல. ஸோ அப்போ உங்களுக்கான அந்த எனர்ஜி இங்கே வரும்பொழுது கண்டிப்பாக கிடைக்கும். சில பேரோட பிளாக்கேஜஸ் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதுக்காக தான் அதை பண்ண சொல்கிறேன். அதோட ஒரு ஹைப்புன்னு ஒரு விஷயம் இருக்காமே, அதையும் போட்டு விட்ருங்க. ஓகே, தேங்க்யூ. நம்மளோட சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணும் போது நிறைய பேர் பார்ப்பாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன், பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். செல்லங்களே, உங்களுக்கு ரொம்ப நாளாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு எப்படின்னா, உங்களை செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்க மாட்டேறீங்க. உங்கள்கிட்ட நிறைய வந்து ட்ரைனஸ் இருக்குது செல்லங்களே. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவரும் வந்து கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்காங்க. அன்பை காட்ட தெரியல, ஃப்ராங்காக சொன்னால் அன்பை காட்ட தெரியல. அதனால் அன்பை கொடுங்க அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கும் என்ன அட்வைஸ் அவர் கொடுக்குறாரு, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஓகேவா. இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். நீ வந்து வெளிப்படைத்தன்மையாக உண்மையாக நீ அன்பை கொடு, கண்டிப்பாக ரிட்டன் அது பல மடங்காக உனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தொடர்ந்து நம்ம வந்து டேரோட்டில் பார்க்கலாம். ஏஞ்சல் உங்களுக்கு என்ன ஒரு இன்னும் ஃபர்தரான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு, ஏன் இப்படி சொல்கிறாரு. உங்கள்கிட்ட நிறைய ட்ரைனஸ் இருக்குது. ஏன்னா நிறைய நீங்கள் வந்து ஃபெயிலியரு இல்லை ரொம்ப விரக்தியான ஒரு மனநிலைமை, விரக்தி. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் மேபி சிங்கிளாக கூட இருக்கலாம், இல்லை திரும்ப அதாவது இது ஒரு செகண்ட் ஒரு இதாக கூட உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி கொஞ்சம் ரொம்ப வருத்தம் அதிகமாக இருக்குது செல்லங்களுக்கு. கரெக்டாக? சரி, பார்த்துருவோம், டீப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம டேரோட்டில் ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்.
ஆக்சுவலி நீங்கள் நியூ லைஃப் தான் தேடுறீங்க. நான் கரண்ட் ஃபீலிங் அபவுட் யூ அண்ட் யுவர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ப்ரெடிக்ஷனுக்கு வந்தேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படி இருக்கீங்க, இது வந்து கலெக்டிவில் வருதுங்க, ஜென்ரல் ரீடிங். ஓகேவா? அதனால பிள்ளைங்களா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இது உங்களுக்கான ப்ரெடிக்ஷன், உங்களுக்கான ரீடிங். நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இல்லையா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. அப்புறம் வந்து ரீடிங்கெல்லாம் வந்து நீங்கள் டீஸ் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே எதுவும் டிவைன் வந்து உங்களுக்கு கொடுக்கல. அதனால் உங்களுக்கு செட் ஆகலையா நீங்கள் வேறு சேனல் பாருங்கள். இல்லைனா நம்மளோட இதுலேயே ப்ளேலிஸ்ட்லேயே லவ் ரிலேஷன்ஷிப்க்கு தனியாக நான் வந்து நிறையா போட்டுட்டு தான் இருக்கேன். அதை போய் பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஓகேவா? இன்கேஸ் இந்த சுச்சுவேஷனில் இல்லைன்னா நீங்கள் இதை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது, தேவையில்லாத கமெண்ட்லாம் போடக்கூடாது. ஒரு சிலர் அந்த மாதிரி புரிதல் இல்லாமல் பண்ணுறீங்க. டிவைனுக்கு தெரியும் யாருக்கு எந்த மெசேஜை எப்போ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு அது சூட் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, அதெல்லாம் கூட நீங்கள் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருப்பேன், இந்த ஸ்க்ரீனோட எண்டில் வரும், பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே நிறைய அது ரொம்ப சென்சிட்டிவாக இந்த பர்சனில் நிறைய பேர் இந்த நம்மளை ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க, சேனல் போட்டுட்ருக்கோம். அவங்களுக்காக டிவைன் இந்த அளவுக்கு வந்து யூனிக்காக இது பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் டோன்ட் கிரிட்டிசைஸ் எனிதிங். ஓகே? எஸ், கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பிரேக்கு தான். நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் இது எப்படின்னா மேரேஜ் ஆகி செகண்ட் லைஃப் அல்லது அந்த செகண்ட் லைஃப் கூட சில பேருக்கு பிரேக் ஆகிருக்கலாம். அது மாதிரி லவ்வர்ஸாக இருந்தீங்களாலும் 1 or 2 பிரேக் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஓகேவா? மோர் தென் 3 கூட, ஒரு சிலருக்கு மோர் தென் 3 கூட தெரியுது. ஓகே, இப்போ நீங்கள் கேட்குறது வந்து நியூ லைஃப் தான் வேணும்னு சொல்லி டிவைன் கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டாக? நியூ லைஃப் தான் வேணும். எஸ், உங்களை வந்து நல்ல ஒரு பார்த்துக்கக்கூடிய ஒரு அன்பான பர்சன், ரொம்ப வெல் செட்டில்டாக இருக்கக்கூடிய பர்சன், நல்ல ஒரு கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா சன் கார்டு வந்திருக்கார். ஓகேவா? நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ ரொம்ப விரக்தியான மனநிலையில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு டிவைன் பவர் லைட் மாதிரி, ஆனால் உங்களோட எனர்ஜியை ரொம்ப லூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நபர் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட எனர்ஜியை தேவையில்லாத விஷயத்தில் ரொம்ப ட்ரை பண்ணி வச்சுருக்கீங்க. மல்டிபிள் டாஸ்க்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் நீங்கள் வந்து அடி வாங்கியிருக்க மாட்டீங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு லைஃப்பில் வருவாங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக தரேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் கரண்ட்டில் வரப்போகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை செல்ஃப் லவ் பண்ணணும். நீங்கள் அன்பானவராக மாறுங்க. இல்லைன்னா திரும்ப 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 இது கிளாஷ் வரும். ஏன்னா இந்த பிரேக் அந்த மாதிரி ஒரு ஆழ்மன பதிவு. உங்களை வந்து நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணலை. நீங்கள் ரொம்ப வந்து உங்களோட பொறுமை நிதானத்தை இழந்திருக்கீங்க. ஏன்னா சில விஷயங்களை சொல்லித்தானே ஆகணும், அதெல்லாம் மறைக்க முடியாது இல்லையா? செல்லங்கள், அப்போ தானே நீங்கள் வந்து உங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஓகேவா? ரொம்ப அறிவாளி செல்லங்கள் நீங்கள். ஒரு சில பேர் வந்து டீச்சர்ஸ் ஜாபில் இருப்பீங்க, சில பேர் வந்து குருஸ்தானத்தில் இன்னொருத்தருக்கு வந்து டீச் பண்ணக்கூடிய அந்த லெவலில் இருக்கீங்க. சில பேர் சீரியஸாக கூட இருக்கலாம், சில பேர் வந்து தெரபிஸ்ட், அந்த மாதிரி ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கும். ஒரு சிலர் வந்து இப்போ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 40 கிராஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் அபவ் 50-55 கிராஸ் பண்ண மாதிரி தெரியுது. சில ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு நல்ல கைண்டான பர்சன். ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கான மெயில் எனர்ஜி ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியோட ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபு, இல்லைனா ஏதாவது அதாவது அந்த ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. அவங்களோட அந்த சர்வைவல் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஒரு ஹெட்டு மாதிரி இருப்பாங்க, டீம் லீடர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரீடிங் பார்க்குற சில மெயில் எனர்ஜி தெரியுது. நீங்களும் வந்து கவர்மெண்ட் ஜாபில் ஏதாவது ஒரு முக்கியமான செக்டரில் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நியூவான ஒரு ஃபீமேல் எனர்ஜி, அதாவது உங்களுக்கு வந்து இதுதான் கரண்ட்டில் ஒரு நல்ல சோல், உங்களுக்கான சோல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை விட கொஞ்சம் ஏஜ் கம்மியாக தான் இருப்பாங்க. உங்களை விட ஒரு 5 years 10 years கூட கம்மியாக இருக்கலாம். மோர் தென் ஒரு 5 years அதிகமாக தெரியுது.
கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க, ரொம்ப செல்வ செழிப்போட ஒரு நல்ல ஜாபில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சைன் கூட இப்போ சில பேருக்கு கரண்ட்டில் தெரிஞ்சிருக்கலாம். இவங்க தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைலைட் உங்களுக்கு இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, நிறைய விஷயம் வந்து ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் தான் ஞானியாச்சே, நீங்கள் தான் ரொம்ப புத்திசாலி பிள்ளைகளாச்சு. என்ன பண்ணுறீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டாச்சு, எனக்கு நியூ லைஃப் வேணும், எனக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் இல்லை. அதனால் சில பேருக்கு லீகல் இஷ்யூ கூட இருக்கும் சொல்லுங்களேன். ஒரு சிலருக்கு லீகல் இஷ்யூஸ் கூட போயிட்டுருக்கு. இது ப்ரைவேட் ரீடிங், உங்களுக்கு இது கலெக்டிவ் ரீடிங். ப்ரைவேட் ரீடிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு. சரியா? நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே இந்த மாதிரி ஒரு நபர் உங்களுக்கு வரப்போகிறாங்க. டிவைன் வந்து நீங்கள் கேட்ட விஷயத்தை தரப்போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தீங்கன்னா டேக் த ஆக்ஷன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இவ்வளோ நாள் ஓனாக ட்ரை பண்ணிட்டீங்க, ஒன்றும் ஆகலை, நிறைய ஃபெயிலியர் தான் பார்த்தீங்க. இப்போயாச்சும் வந்து டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். ஓகேவா? கரெக்டான முடிவெடுங்க, ஆஸ்லேஷன் இருக்கக்கூடாது. தீர்மானமாக ஒரு முடிவெடுத்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும். உங்ககிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டிவைன் அதை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் அதிகமாக பண்ணிவிட்டு ப்ளஸ் மட்டும் எதிர்பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது செல்லங்களே. நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, எனக்கு 100% நான் ரொம்ப நேர்மையானவள், எனக்கு விதி இந்த மாதிரி பண்ணுது, எனக்கு சதி ஆகுது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா உங்கள் விதியை மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் டிவைன் பாத்துக்கு வந்தீங்கன்னா. ஓகேவா? கிளியர் பண்ணலாம். கரண்டில் இதுதான் உங்களோட தாட் ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக இப்போ சில பேருக்கு ப்ரப்போசல் கூட வந்திருக்கலாம், அந்த நபரை ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஒரு சிலர் வந்து ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் எல்லாமே இதுக்காக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. டிவைன் உங்களுக்கு அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. சீக்கிரமே கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நபர்கிட்ட இருந்து அந்த பர்டிகுலர் பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. கால் பண்ணுவாங்க, இல்லை டைரெக்டாக கூட வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நிறைய ட்ராஜடி பார்த்தீங்க, அதுலேருந்து ஒரு லேர்னிங்ஸ் கற்றுக்கணும். அதை ஏற்றுக்க மாட்டேங்குது உங்கள் மனசு. அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா இந்த நல்ல லைஃப்பை நீங்கள் வந்து தக்க வச்சுக்க முடியும். டிவைன் கொடுக்குற இந்த ஒரு ப்ரப்போசல், இந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா சன்கார்டு வந்திருக்காங்க. சன்கார்டு வராருனாலே அவங்க வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாங்க. நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அது மாதிரி. ஓகேவா? கரண்ட்டில் இதுதான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்களாம் சிங்கிளாக தான் இருக்கீங்க. யாரும் வந்து இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி தெரியல, ஒரு சில பேரை தவிர. சரியா? ஒரு சில பேர் பிரேக்கில் இருக்கலாம். கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்டருந்து கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ரீயூனியன் பண்ணணுன்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் நடந்த விஷயத்த உங்கள் மனம் ஏற்றுக்கல, அதை ஏற்றுக்கணும்னு சொல்கிறார். அதை ஏற்றுக்கணும், அதை வந்து கிளன்ஸ் பண்ணணும். ஆழ்மன பதிவுகள் இருந்தால் கிளன்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த 2 பைல் ப்ரிடிக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எஸ் ஆர் நோ கொஸ்டின் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட ஆரா சக்ரா பவர் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி லைஃப் ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு, நியூ பார்ட்னர் வராங்க, அவங்க உங்களுக்கான சோலா, உங்களுக்கான ஆரா மேட்சிங் இருக்கா, இதெல்லாம் வந்து ஆரா ஸ்கேனில் பண்ண முடியும். இதை வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கும் வந்து லைஃப் பாண்டிங் நல்லா போகும் அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து உங்கள் லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்க முடியும். சில பேர் வந்து ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஜாதகத்துக்கு பதிலாக நீங்கள் ஆராவை செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆரா தான் மேட்ச் ஆகணும். அந்த சோல் உங்களுக்கு ஜாதகப்படி வந்த விதி கர்மாவாக இருந்தால், அது உங்களுக்கு லாங் சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலாக இருந்தால் ஓகே. இல்லை அது வந்து கொஞ்சம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் அது சொல்லுவாங்க, பேட் கர்மாவில் போய் மாட்டுறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டிவைன் பாத்துக்கு வந்தீங்கன்னா உங்களோட தலைவிதியை மாற்றிக்கலாம். ஓகே,
யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ கற்பூரமாக வாங்க. இல்லை நாங்கள் ஆஸ்ட்ரோலே இருக்கிறோம், நாங்கள் நடக்கிறதே ஏற்றுக்குவோம் அப்படின்னா அப்படியே இருங்க. ஓகே சரி. இது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் கொடுங்க. அது பிகினிங்லேயே சொன்னேன். அதில் ஹைப்புன்னு ஒரு இது இருக்குது, அதையும் கொஞ்சம் இது பண்ணி விடுங்க, தட்டி விடுங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகட்டும். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து பைல் 2க்கு பார்க்கலாம் செல்லங்களே. பைல் 2க்கு என்ன சொல்கிறார் ஏஞ்சல்? அடடா. ஸ்டே ஆப்டமிஸ்டிக் அபவுட் யுவர் லவ் லைஃப். பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஃபெய்த் வில் பிரிங் யூ ரொமான்ஸ். இந்த செல்லங்கள் பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்கள் கூட பிரேக்கில் இருக்கீங்க. லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதாவது கல்யாணமாகி இருந்தாலும் உங்களோட அந்த மேரேஜ் லைஃப் பிரேக்கில் இருக்குது. நீங்கள் வந்து சிங்கிளாக தான் இருக்கீங்க. ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கான அந்த இது வரலை அப்படி சொல்கிறது இப்போ கரண்ட்டில் நீங்கள் அதுதான் எமோஷ்னல் லாக்காக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவான திங்கிங்கில் இருக்கீங்க. ஸோ அதை மாற்றுங்க. பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஃபெய்த், நம்பிக்கை தன்மை வேணும். பாசிட்டிவான எண்ணங்களை போடணும். அதை தான் சொல்கிறார். ஒரு சிலருக்கு கூடிய விரைவில் வந்து நிச்சயமாகும். உங்களோட பார்ட்னர் வந்ததும் உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மேரேஜை முடிக்கிறதுல தான் குறியாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு டவுட் வேறு வந்து, நீங்கள் பாய்ஸ்க்கு சொல்கிறீங்களா கேர்ள்ஸுக்கு சொல்கிறீங்களான்னு. சாமி நீங்கள் யார்? நீங்கள் பார்க்குறவங்க மெயிலாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்காக எடுத்துக்கணும். நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா நான் அந்த ரீடிங்கில் வரும்போது அதை வந்து ஆப்போசிட் பர்சன் நீங்கள் எடுத்துக்கணும். எப்படின்னா இப்போ ஒரு ஃபீமேல் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா உங்களோட மெயில் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரி கன்ஃபியூஸ்லாம் ஆயிக்காதீங்க. ஏற்கனவே நான் சொல்லி தானே நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். புதுசாக வர்றவங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் பேசுகிறது லேடிஸ்க்கு மட்டும் கொடுக்குற மாதிரி ஒரு தோரணை தெரிந்தால் ஐ எம் சாரி. நான் 2 பேருக்கும் தான் தரேன். ஓகே. கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரேக்கில் இருக்கீங்க, சிங்கிளாக தான் இருக்கீங்க, லவ் லைஃப்பில் இல்லை. ஒரு சிலர் வந்து இந்த சடனாக நடக்கும். நீங்கள் ப்ரே பண்ண விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஆக்டிவாக இரு, பாசிட்டிவாக இரு, நீ வந்து ஒரு நிறைவாக இரு, அமைதியாக நீ பாட்டுக்கு உன்னோட பிரார்த்தனையை சரியா செஞ்சு அப்படி அமைதியாக இரு, அதை நாங்கள் வந்து உனக்கு எப்போ எப்படி கொண்டாந்து தருவோமோ அப்படி தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கார்டாக வந்து விழுது. கண்டிப்பாக நீங்கள் ப்ரே பண்ணுற மாதிரி சில ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் நினச்ச அந்த மாதிரி ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாரு. அவர் சீக்கிரமே உங்களை நோக்கி வந்துட்டுருக்குறாருக்குன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் பாண்டிங் தரப்போகிறாரு. ஓகேவா? உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது. சடனாக நடக்கும். திருமணத்துக்கு டைரெக்டாக பேசலாம். அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கூட டைரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணலாம். அப்படி கூட தெரியுது. ஓகே. இந்த நபர் வந்து இப்போது சில பேருக்கு வந்து இது நீங்கள் வந்து அவரை எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது வந்து சர்ச்சு, கோவில்கள், மந்திர் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். சில பேர் கொலீக்ஸாக கூட இருக்கலாம், உங்களோட ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை சொந்தக்காரங்களில் அப்படி கூட வந்து மீட் பண்ணலாம். நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க. உங்களை நல்லா டேக் கேர் பண்ணக்கூடிய பர்சன் தான் அவங்க. ஒரு சிலருக்கு வந்து அவருக்கு வந்து இப்போது லீகல் இஷ்யூஸ் ஏதோ போயிட்டுருக்கு. உங்கள் நபருக்கு வந்து இப்போ ஏதோ லீகல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கலாம். இல்லை முடிவு பண்ணுறதுல ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங்கில் இருக்கார். இது எடுத்தால் சரியாக வருமா, இவங்ககிட்ட நம்ம ப்ரப்போசல் சொன்னால் சரியாக வருமா, அவருக்குள்ளுக்குள்ளே பயமும் இருக்குது. வெளியே கொஞ்சம் தைரியமாக இருக்க மாதிரி பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய யோசனை வரும். ஓகேவா? கொஞ்சம் மூன் எனர்ஜி பவர் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரப்போசல் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஆரா பவர் செக் பண்ணுங்கள். இன்கேஸ் அவருக்கு அந்த மாதிரி எனர்ஜி ரொம்ப லோயராக இருக்குது, உங்களுக்கும் வந்து ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஆழ்மன ரெக்கார்டு ஏதாவது இருந்தால் கிளன்சிங் கண்டிப்பாக வேணும். 2 பேருக்குமே பயம், பதட்டம் அவங்களுக்கும் இருக்குது, அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு சில பேருக்கு லீகல் இஷ்யூஸ் கூட போயிட்டுருக்கும். அதுலேருந்து அவங்க வெளில வரணும்னு நினைக்கிறாங்க. அதுலேருந்து வெளில வந்து அதுக்கப்புறமா
உங்களுக்கு ஒரு லவ் பாண்டிங் தரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது கைஸ். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து ரீயூனியன் கூட கேட்கலாம். உங்கள் நபர் உங்ககிட்ட இது ஒரு சிலருக்கு இது கலெக்டிவில் வருது, அதனால் ஒரு சிலருக்கு ரீயூனியன் அது கூட பாசிபிலிட்டி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் அந்த பழைய லைஃப்பில் ஏதோ லீகல் இஷ்யூ போயிட்டுருக்கு, அவங்கள அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் மூவ் ஆன் ஆகணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ண கரண்ட்டில் அப்படி தான் அவர் வந்து மூவ் ஆனில் இருக்காங்க. இந்த விஷயம்லாம் எப்படி அலைன் ஆகி வருதுன்னா, நீங்கள் பிரார்த்தனை வச்சு நீங்கள் சரண்டர் பண்ணிக்கிங்க. ஒரு சிலர் வந்து டிவைன் கிட்ட குருமார்களை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க. குருவை சரண்டர் பண்ணி குருக்கிட்ட இனிஷியேஷன் வாங்கி ஏதோ நீங்கள் உங்களை அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களால் இந்த ரீயூனியன் அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் நியூ லைஃப் கேட்குறீங்கள, அதுவும் அலைன் ஆகி வருது. உங்கள் நபர்கிட்ட இருக்க அந்த லேகிங்கையும் டிவைன் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. எவ்வளோ அற்புதமாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உங்கள் பிரச்சனை மட்டும்தான் டிவைன் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு சோல்மேட் கனெக்ஷன், ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரணும்னு நீங்கள் நினச்சா, அட்லீஸ்ட் சோல்மேட் எல்லாருக்குமே சோல்மேட் அமைஞ்சிடாது செல்லுங்களே, 1000ல் ஒருத்தருக்கு. ஓகே, எல்லாருக்கும் ஆறா, அதாவது உங்களோட ஆறா பவர் அவரோட ஆறா பவர் மேட்ச் இருந்ததுன்னா அமையும். ஓகே, இந்த ஆறா மேட்சிங் இருந்தாலே போதும். சோல்மேட்லாம் வந்து ரொம்ப இது ரேர் கேஸாக வர்றது அமையிறது. அதனால் எல்லாத்துக்குமே சோல்மேட் இருக்காங்க, ஏதோ அடித்து விட்றாங்க, என்ன பண்ணுறது. சரி, இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏன் பாசிபிலிட்டியாக வந்துட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் குருமார்கள்கிட்ட இந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் இது அழகாக நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அதனால் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேணான்ட்டார். ஏன்னா குரு வந்திருக்காரு, அவரோட அந்த எல்லா கார்டுமே பாசிட்டிவ் கார்டு. ரீயூனியன் கேட்குறவங்களுக்கும் அது நடக்க போகுது. நீங்கள் உங்கள் லவர்ஸ் கிட்ட நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, அந்த பர்சன் கூட நீங்கள் ரீஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நடத்தி தரப்போகிறார். சில மக்கள் நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கீங்க இவரோட சரண்டரில், இவரோட வழிகாட்டுதல். ஏன்னா எனக்கு அது தெரியுது, இன்ட்யூஷனில் வந்தது, அதனால் சொல்கிறேன். ஓகே, ஒரு சிலர் நீங்கள் அந்த மாதிரி இனிஷியேஷன் வாங்காமல் நீங்கள் பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணாமல் கூட நீங்கள் சில பேர் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் நீங்கள் பாருங்கள். ஆனால் 1 இயர் ஆகும். 1 இயரில் இந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓவர் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்குது, ஃபெய்த் இல்லாமல் இருக்கீங்க சில பேர். அதனால் கார்டில் இங்கே கொடுத்துட்டாங்க, பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஃபெய்த் வில் பிரிங் யூ ரொமான்ஸ். உங்களோட இந்த விஷயங்களை நீங்கள் இப்படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கான அந்த விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து குருமார்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறனால நீங்கள் இதை கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணிவிடுவீங்க. சரியா? ஒரு சிலர் அது மாதிரி இல்லைன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாஸ்டர்ஸ் யாராவது இருந்தால் உங்களோட பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிவிட்டு இந்த நல்ல பிளஸ்ஸிங்கை அட்ராக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 இயரில் உங்களோட பர்சன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க, உங்களுக்கும் வந்து இதே தான். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீமேல் எனர்ஜி வருவாங்க. பட் அவங்க கூட நிறைய வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்காங்க. கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வரும் அவங்களுக்கு. கொஞ்சம் கவனம் தேவை அந்த நபரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல. ஏன்னா அவங்க வந்து ஸ்டேபிளாக இருப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு. அவங்க வந்து அதுக்கு முன்னாடி அப்படி தான் அவங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்பில் அப்படிலாம் அவங்க வந்து என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இறங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போச்சுன்னா, ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே பல்ட்டி அடிப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்கள உண்மையானவங்க நினச்சிருவாங்க. இப்படி அவங்க சில கேசஸ் அவங்க மூவ் ஆன் பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருப்பாங்க. அது உங்களுக்கு கூட தெரியும். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கும் அந்த ஃபீமேல் எனர்ஜியோட இது தெரியும். அதே மாதிரி சில பேர் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயில் எனர்ஜி பற்றி சில விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் எனர்ஜிக்கு காமிக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் எரர் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுங்கள். அந்த பிளாக்கேஜஸ்லாம் வச்சுக்கிட்டு திரும்ப வந்து ஒரு லைஃப் பாண்டிங் கொண்டு போனீங்கன்னா அது ரொம்ப பெரிய திரும்ப அதே விஷயம் தான் நடக்கும். உங்ககிட்டையும் ஒரு 2 மாதம் இருப்பாங்க, 3 மாதம் இருப்பாங்க, இல்லை 6 மாதம் தாக்குப்பிடிப்பாங்க, அதுக்கு மேலே முடியாது. திரும்ப ஒரு ஃபெயிலியர். ஸோ அது வந்து லைஃபாக இருக்காது, அது வேறு மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் அவேராக இருங்க. கொஞ்சம் முன்கோபமெல்லாம் அவங்களுக்கு வரும். ஏதாவது ஹீலிங் தெரப்பி வேணுமா, ஃப்ளவர் தெரப்பி எல்லாம் அதாவது உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து பிளாக்கேஜஸ்லேருந்து வெளியே கொண்டு வர்றது நாங்கள் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு அதில் சரண்டர் தமிழ் இருக்கணும். சொல்கிறாங்க இவ்வளோ விஷயம் கரெக்டாக அக்யூரேட்டாக அப்படியே ஒவ்வொருத்தரை பற்றியும் அப்படியே வருது. அதில் உங்களை பற்றியும் வருது, உங்களோட பர்சன் எப்படியெல்லாம் லேக் ஆகிட்டு நிற்கிறாங்க அவங்களோட அந்த சுச்சுவேஷனும் கொடுக்குறாங்க.
கொஞ்ச நாளாகவே எனக்கு இப்படி தான் இந்த கார்ட் ரீடிங்கில் வருது. டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணவங்களுக்கு இதை 100% அவங்க 1 இயரில் ரிசீவ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், 1 இயரில் ரிசீவ் பண்ணிடுவீங்க. ஆனால் இதுவே வந்து சரண்டர் தன்மை இல்லாமல், ஃபெய்த் இல்லாமல், ஓவர் திங்கிங், ஓவர் தாட்டு அது இல்லை, அந்த மாதிரி இருந்தால் இந்த பிளெஸ்ஸிங்கை மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த 1 இயரில் எல்லாருக்குமே பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு. ஆனால் 1 இயர்க்குள்ளே எத்தனை பேர் அதை அட்டன் பண்ணுறீங்க, எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ணுறீங்க, அங்கே தானே கேள்வி. ஓகே, ஹீலிங் கண்டிப்பாக தேவைப்படுது செல்லுங்களே. நீங்கள் கொடுக்குற அன்பு பாசமெல்லாம் அந்த பாஸ்ட் லைஃப்பில் இல்லை. ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப்பில் இருப்பீங்க, ரொம்ப வெல் செட்டில்டாக இருக்கீங்க, உங்கள் பரம்பரையாகவே நீங்கள் கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டாக இருப்பீங்க. பட் இப்போ வந்து விடோவாக இல்லைன்னா வந்து டைவர்ஸியாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அடுத்த லைஃப்பை நீங்கள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இல்லைனா இப்போ போயிட்டுருக்கிறது வந்து ஒரு கர்மா ரிலேட்டடு தான். இப்போ நடந்துகிட்ருக்கிறது ஒரு டிரான்ஸ்மிஷன் பீரியடில் இருக்கீங்க, ஒரு லாக்கில் இருக்கீங்க. அதாவது உங்கள் நபரோட சண்டை சச்சரவு ஒரு சில நேரம் சில பேருக்கு அடிதடி மாதிரி கூட ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க உங்களை வந்து அப்படியே லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு இருப்பீங்க, 2 கிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த குடும்ப ஒற்றுமைக்காக நிறைய இதில் வந்து ஒரு முடிவெடுக்க தெரியாமல், வெளியவும் போக தெரியாமல், அதை ஏற்றுக்கவும் தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக 1 இயரில் இதெல்லாம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். நீங்கள் சொன்ன சில விஷயங்களை உங்களுக்கு யாராவது மாஸ்டர் தெரிஞ்சால் போய்ட்டு உங்கள் பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுங்கள். இல்லைனா டிவைன் பாத் சேனலில் உங்களோட விதியை மாற்றிக்கோங்க. ஓகே, யாருக்கெல்லாம் வந்து ஆஸ்ட்ரோவில் இருக்க மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துக்குவோன்னா நீங்கள் பாட்டுக்கு இருந்துக்கோங்க இதே மாதிரி டாரட் கேட்டுட்டு. இல்லை எங்கள் விதியை மாற்றிக்குவோம், எங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப்பை நாங்கள் வந்து அமைச்சிக்கணும், எங்கள் கர்மா ரிலேட்டடான விஷயமா இருந்தாலும் சரி, ஆழ்மன பதிவுகள், பாஸ்டில் நாங்கள் பட்ட வழிகள் அதெல்லாம் வந்து எங்களுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத்தில் ஒரு கன்சல்டேஷன் வாங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, எதுக்கோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய விஷயத்தை உங்கள் கண்ணு முன்னாடி தரேன். 2வது, இந்த நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30, 35 உங்ககிட்டலாம் கிட்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்ஸ் வச்சுருக்கீங்க. பிலோ ஒரு 25% பீப்புள் லவர்ஸ் வந்து நீங்கள் பிலோ 30 இருக்கலாம், 25, 20 இருப்பீங்க. ஓகேவா, ஒரு 25% சொல்கிறேன் நான். இந்த ஜென்ரேஷன் இப்படி அடி வாங்குச்சுன்னா அடுத்தது உங்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பாடம் கற்றுக் கொடுக்க போகிறீங்க? தயவு செஞ்சு நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணுங்கள். அது உங்கள் கர்மா கிளன்சிங் எல்லாத்தையும், உங்களோட ஆழ்மன பதிவுகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். அதே மாதிரி இது அதுக்கு மட்டும் கிடையாது, அது நீங்கள் வந்து உங்களுக்கு வாழ்வியலை சொல்லித்தரக்கூடிய அற்புதமான கலை. அதை வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லேருந்து காலேஜ் போகிறவங்க, ஒர்க்கிங் பீப்புள் எல்லாருமே, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு எல்கேஜி குழந்தையிலேருந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற தாத்தா பாட்டி வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஏன் எல்லா இடத்துலையும், ஏன்னா அந்தளவுக்கு வந்து சொசைட்டியில் ஒரு அப்படியே ஃபாஸ்ட்டான உலகமாயிடுச்சு. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே கூட்டு குடும்பம் ஆயிடுச்சு. அப்படி தானே சொல்லிகிட்ருக்கீங்க. கூட்டு குடும்பம்னா என்ன? பேரண்ட்ஸோட தாத்தா பாட்டி அம்மா அப்பா இப்படி வளர்கிற குழந்தைங்க, இவங்களோட வளர்கிற குழந்தைங்க ரொம்ப வந்து பாசம் அன்பு, ஃப்யூச்சரில் உங்களை அவங்க டேக் கேர் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி உங்கள் பெற்றவங்களை வச்சு பார்த்துக்குறீங்களோ அது மாதிரி நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக லைஃப் கோச்சிங் கிளாஸ் பெஸ்ட்டு உங்களுக்கு. நீங்கள் எத்தனையோ கிளாஸ் கற்றுக் கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க, எத்தனையோ டிகிரி பண்ணியிருப்பீங்க. இதுக்காக நீங்கள் ஒரு 21 நாள், ஒரு 48 டேஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வருது கிளாஸு. ஓகேவா, அதுக்கு தான் கன்சல்டேஷன் வாங்கன்னு சொல்கிறேன். யார் யாருக்கு எப்படி வந்து நீங்கள் வந்து பிரச்சனையில் இருக்கீங்க, எப்போ என்னென்ன இது கொடுக்கணும், உங்களுக்கு பிளாக்கேஜஸ் எங்கே இருக்குது, அதுக்கு என்ன கிளாஸ் கொடுத்தா செட் ஆகும், அதுக்கு தான் ஒரு கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா அதை சொல்ல முடியும். ஓகேயா, சரி செல்லங்களே, இந்த பைல் ரீடிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிறைய பேருக்கு இது வந்து ரெசனேட் ஆகுது. சில பேர் ரொம்ப எமோஷ்னல் லாக்கு, ஸ்லீப்லெஸ் நைட்டு, தூங்க போகும்போது தான் உட்காந்து எல்லாத்தையும் யோசிப்பீங்க, அழுவுறது. உங்களுக்கு நிறையா நீங்கள் பாஸ்டில் அடி வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து கர்மா ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் பிளாக் மேஜிக்கும் இருக்குது. எஸ், பிளாக் மேஜிக் யாருன்னா அது நெருங்கின ஒரு ரிலேஷன், அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியுது.
1 இயர் முன்னாடி உங்களுக்கு அது நடந்திருக்கலாம். எஸ், 1 இயர் முன்னாடி நடத்தப்பட்டு இருக்கிறது. எஸ், அப்படி தான் வருது. ஓகே, நீங்கள் வந்து பர்சனல் ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தனியாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இது கலெக்டிவில் வருதுப்பா. ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஒரு சின்ன லைக்கு ஹைப்பு கொடுங்க. சேனல் இன்னும் இம்ப்ரூவ் ஆகட்டும், நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப்பும் கொடுங்க. அது வந்து அந்த கமெண்ட்லேயே வரும் உங்களுக்கு. இப்படி ஸ்வாப் பண்ணிங்கன்னா தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்வாப் ரைட்டில் இருக்கிறத இப்படி ஸ்வாப் பண்ணிங்கன்னா அந்த ஹைப்புன்னு ஒரு இது வரும் ஆப்ஷன், அதை டேப் பண்ணுங்கள். ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். யாராவது கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் பார்க்குறோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட மனதில் நிறுத்திக்கோங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஓகேவா? அது உங்களுக்கான பதில் கிடைக்கும். 2 பைலாக வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பைல் பார்க்கலாம். ஏன் இப்படி வந்து விழுறாரு? இப்படி வேகமாக அந்தாண்ட போகிறாரு? இம்பிட்டு கோபம் ஏன்பா? ஏன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடியா? பைல் 1, பைல் 2 நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்களா? நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன ஆன்சர் பண்ணுறார்? ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காருமா. ஸ்ட்ராங்கான நோ. இப்போதைக்கு எதுவும் அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணுறாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ பைல் 2க்கு பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? ஓகே, உங்களுக்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் வரணும் அப்படின்னு நினச்சிருந்தா, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், ஜாபில் ஒரு ப்ரமோஷன் வேணும், சம்திங் அந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சைன் வேணும். ஒரு யார்கிட்டயோ ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க. அது லவ்வராக இருக்கலாம், இல்லைனா கணவராக இருக்கலாம், இல்லைனா இப்போ தான் வரப்போகக்கூடிய நியூ பார்ட்னர்கிட்ட அந்த பாண்டிங் இருக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ப்ரமோஷன் அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களோட அந்த ஒரு இணக்கம் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி யார் என்ன மாதிரி நினச்சி கேட்டிங்களோ அது ஓகே, பாசிட்டிவாக வந்திருக்கு. சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். ஓகே, சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், டேப் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.